ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் பிளாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் குழுன்னு மாற்றுறதுக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோங்க. ரொம்பவே சாஃப்டான ஐஸ்கிரீம் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடையில் இருக்கிற மாதிரியே சாஃப்டாக செய்யலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். இதே மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோங்க. ஒன் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ் பண்ணாலும் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செஞ்சுருக்கோம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு செய்யலாங்க. அதுக்கு ஒரு 500 ml ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஒரு 10 minutes ஆகுங்க. பாருங்கள், நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். க்ரீம் பாருங்கள், சூப்பராக வந்துருப்பாருங்க. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஓரம் இருக்கிற க்ரீம் எல்லாம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 400 ml எடுத்துக்கலாங்க. 1/2 kg ஃப்ரெஷ் க்ரீம்னா இது ஒரு 400 ml கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் நல்ல திக்னஸாக இருக்குங்க. இதை சேர்த்துட்டு இப்போது வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட்டரால் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ஃபஸ்ட்டு மாதிரி 10 minutesலாம் தேவையில்லைங்க. அந்த மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதுங்க. ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் ஆகினா போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சைடெல்லாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் இப்போ இந்த க்ரீம்லாம் சேர்த்துடலாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஏர்டைட் பாக்ஸ் இல்லைன்னா கேக் பேன், ப்ரெட் செய்கிற பேன் அந்த மாதிரி இருந்தால் கூட அதில் சேர்த்து விட்டுட்டு கவர் வச்சு கூட ரேப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க. 8 மணி நேரத்துக்கு கழிச்சு எடுத்துக்கலாம். நம்ம 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நம்ம ஐஸ்கிரீம். இப்போ ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதில் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. ஒரு பவுலில் எடுத்து வச்சு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே வெண்ணிலா ஐஸ்கிரீம் போடும்போது கரெக்டாக அந்த க்ரீம் மாதிரி வரலன்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில். இப்போ செஞ்சு பாருங்கள், இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இப்போது நம்ம நட்ஸை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா திருகி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாஃப்டான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. கிட்ஸுங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்லேயே செய்யுங்க. இதே மாதிரி செஞ்சு கொடுத்து சம்மரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.